السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. உலகத்துல பொதுவாக எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னார், தான் பாராட்டப்பட வேண்டும். என்ன செய்யப்படணும் சொல்லல, பாராட்டப்பட. அது எல்லார்ட்டையும் இருக்கும். ஒருவரை பாராட்டுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த ஒரு அழகான வழி. கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு நீங்க வந்தா தானே பேச்சு வரும், அதான் பிரச்சனை. இப்படி வாங்க நான் வாங்குறேன். ரொம்ப டயர்ட்ல இருக்கிறீங்க இல்லையா? ஒண்ணுமா கஞ்சத்தனத்தில் இருக்கிற உச்சகட்ட கஞ்சத்தனம் தெரியுமா? ஒருத்தர பாராட்டுறதுக்கு கூட வாய் வருது. கஞ்சத்தனத்தில் இருக்க உச்சகட்ட கஞ்சத்தனம். பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்டுறதுக்கு என்ன வருது இல்லை சொல்லணும், வார்த்தைகள் வருது. ஆனா அவருடைய தவறை தூத்துறதுக்கு நல்ல வார்த்தைகள் வரும். எங்களை வருதுன்னு தெரியாது. அந்த நோய் எங்கள்கிட்ட இருந்தா நான் ஒரு நோயாளி என்று அடையாளம். பள்ளியில ஹசரத் தொழுவிச்சாரு, நல்லா தொழுவிக்கிறார், மாஷா அல்லாஹ். அவரை பாராட்டுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு தவறு நடந்துச்சுதா அல்ஹம்துலில்லாஹ். நிர்வாகம் தொட்டு கீழ்மட்ட வரைக்கும் என்ன செய்யும், காக்களிக்கிறாங்க. வீட்டிலையும் தான் மனைவி சமைச்சு வச்சிருப்பா, எல்லாம் செஞ்சு வச்சிருப்பா, சரியா வச்சிருப்பா. அமெரிக்காவில் வச்சு பேக்க திறந்து பார்த்தா சார்ஜரா காணும். எதை காணும்? சார்ஜரா காணும். அது பக்கத்து ரூம்ல வாங்கிக்கொள்ளே பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு உள்ள பிரச்சனை தெரியுமா, 99 நலன்கள் மறந்து விடுபட்ட ஒண்ணுதாங்க செய்யும். சொல்லுங்க, ஹைலைட் ஆகும். அதை வச்சு யுத்தமும் நடக்கும். அது விவாகரத்திலே வைக்க முடியும். மனுஷன் எல்லாரும் விரும்புகிற ஒன்றுதான், தான் பாராட்டப்பட வேண்டும். பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்படாமல் இருப்பது என்பதற்கு அடையாளம் சமூகம் கஞ்சத்தனத்தில் இருக்கிறது. சமூகம் அதற்கு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர் சொல்லப்பட்ட சபையில என்ற பெயருக்கு சலவாத்து சொல்லாதவர் கஞ்சன் இருந்தார். இந்த பாராட்டப்பட தகுதியானவர் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெயர் சொல்லப்படும் பொழுதெல்லாம் துஆ செஞ்சுதான் ஆகும். பாராட்டப்பட வேண்டியவர். எங்களோட வாழ்க்கையில் ஒரு கலாச்சாரத்தை வரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எங்களோட சொந்த வாழ்க்கையில பாராட்டப்படுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். யாரு சொல்லுவோம்? பெற்றோர். எங்களோட மாப்பாண்டு சும்மா சொல்லவான மாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களோட அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களோட உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. உம்மோட பேரை மாப்பட பேரை எங்கெல்லாம் நாங்க சொல்லுவோமோ அப்ப என்ன செய்யணும்?
நீங்க சேர்த்து சொல்லி வாய பழக்குங்க. எங்கட பிள்ளைகளும் எங்கட பேரை சொல்லக்குள்ள ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுவாங்க. இப்ப அபூபக்கர் சும்மா சொல்ல இல்லையா? அபூபக்கர் எப்படி வரும்? சேர்ந்துதான் வரும். அர்த்தம் விளங்கினோ விளங்கலையோ தெரிஞ்சோ தெரியலையோ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாய் என்ன வச்சிருப்பேன்? வழக்கப்பட எங்கட வாப்பாண்டா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்கட தாயிண்டா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. எங்கட கஞ்சத்தனம் வந்த அளவுக்கு போயிட்டு ரொம்ப வாப்பாக்கள் கூட துஆ செய்யறதுக்கு வார்த்தைகள் இல்லை. மனிதர்கள் உலகத்துல பாராட்ட விரும்பக்கூடியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்பட்டே ஆகும். அதுல மாற்று கருத்து கிடையாது. தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளை முறையாக சுட்டிக்காட்டப்பட வேண்டும். முறையாக என்ன செய்யலாம்? சுட்டிக்காட்டப்பட வேண்டும். போன்ல சார்ஜர் வச்சில்ல, ஒரு சார்ஜர் வாங்கிக்கிடுவோமே, அது யூஸ் ஆகும். வீட்டுக்கு வந்து சொல்லுவோமே, வெத்திர சாமானங்கள் என்ன செய்யலாம்? லிஸ்டோடு போட்டு வச்சுட்டு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? லிஸ்ட்டை போட்டுட்டாங்க, நான் செக் பண்ணி வச்சிடுறேன். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்பட வேண்டும், அல்ல மாற்று கருத்து கிடையாது. இப்போ வாங்குவோம். ஒன்று கேள்வி கேட்கிறேன். சென்ற நோம்பிலிருந்து இன்று வரைக்கும் எத்தனை ஜனாசாவில் பங்கெடுத்தீங்க? எத்தனை ஜனாசாக்கள் போனீங்க? அது எத்தனை மையத்துக்கு போனீங்க? ஜனாசாக்கள் பங்கெடுத்தீங்க? 10 பேர். நீங்க எத்தனை போயிருக்கீங்க? 3 பேர். 3 ஜனாசா போயிருக்கீங்க. 3 நாள் போறீங்க. நீங்க வரமாட்டேன். நான் எப்படி கேட்கிறேன்? எத்தனை ஜனாசாவுல பங்கெடுத்தீங்க? அவருக்காக வேண்டி. யாருக்காக வேண்டி? ஜனாசாவுக்காக வேண்டி. பேங்காக்ல டிக்கெட் போட்டு ஊரில் இருந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு நேரம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி அந்த ஜனாசாவுக்கு போய்த்து பங்கெடுக்கணும் என்று சொல்லி அப்படி எத்தனை ஜனாசாவில் பங்கெடுத்தீங்க? இது சிந்திக்கொண்டது. ஒன்று ஜனாசாவுடைய தொடர்புள்ள எதுக்கு போறது? என்னதுக்கு இந்த ஜனாசா நீங்க ஏன் வந்தீங்க? இல்ல இது என்ன நானா, என் மூத்த நானா அவரோட வைஃப்ட தாத்தட மாப்போம். இப்ப யாருக்கு போனீங்க ஜனாசாவுக்கா வேண்டி? நானா கடை போனீங்க. ஜனாசாவுக்கு போங்க. நான் கேட்கிற வாழ்க்கையில கடந்த 1 வருஷ காலத்துல எத்தனை ஜனாசாவுக்காக வேண்டி பங்கெடுத்தோம்? இந்த மனுஷன் ஜனாசாவுல பங்கெடுக்க இல்லைன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஒரு குழப்ப வாழ்க்கையில. சில ஜனாசாக்கள்ல பங்கெடுக்கிறது மக்கள் ட்ரை பண்ணி வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை பேசுற எனக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும், அவளுக்கு தௌஃபீக் செய்யணும். எங்கட ஜனாசா தொழுகையில பங்கெடுக்கிறத மக்கள் பாக்கியமாக கருத வாழ்க்கணும். எங்கட ஜனாசா தொழுகையில பங்கெடுக்கிறத மக்கள் பாக்கியமாக கருத நாங்க வாழணும். இன்னமொத்தருக்காக வேண்டி ஒரு வியாபார உறவுல என் மகன் கூட்டாளியில வாப்பா என் பக்கத்து வீட்டில் இருந்தாரு, தெரிஞ்சவரு, ஊர்ல எல்லாரும் போனாங்க, நானும் போனேன். அப்படி இல்லை. இந்த ஜனாசாவோட கட்டாயம் பங்கெடுக்கும். இந்த ஜனாசாவோட பங்கெடுக்கும். இதை நான் எப்படி தெரியுமா சொன்னேன்? கொரோனாக்கு முந்தி 2015 இருக்கும். கொழும்புல வெள்ளவத்தையில ஒரு கடையில டீ குடிச்சு கொண்டிருந்தேன். காலையில 10 மணி இருக்கும்.
ரோட்ல உள்ள டீ கடை இருக்கும், சத்தமா இருக்கும். அந்த ரேடியோ எஸ்எல்பிசி, ஸ்ரீலங்கன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் மெசேஜ் இஸ்லாமிக் நிகழ்ச்சியில 1988 ஆண்டு பௌத்தாகின வஃபாத்தாகி போன ஒரு ஆலிம் தான் மசூத் ஆலிம் சாப் ரஹ்மத்துல்லாஹி. அவரோட பயானோட போகுது கிட்டத்தட்ட 40 வருஷம் போகும். அவர் பௌத்தாகி 40 வருஷம் இது போகுது பயான் எஸ்எல்பிசி. அந்த முழு கடையும் அப்படியே அமைதியாக இருந்து அந்த பயான கேட்குது. நானும் கேட்டேன். அமைதியாக இல்லாமல் கடையில் இருக்கிற முழு பேரும் அமைதியா இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. பயான் முடிஞ்சிட்டது. ஒரு மூத்த மனிதர் 60+ உள்ள ஒருத்தர் கிட்ட வந்தார். கையை வச்சார், உள்ளத்துல கையை எப்படி நெஞ்சில கையை வச்சு சொன்னாரு, மசூத் ஆலிம் சாப்பிட்ட ஜனாஸா நான் தொழுதிக்கிறேன். என்னடா இது, 35 வருஷத்துக்கு முன்னால தொழுத ஜனாசாவை பாக்கியமா கருதுறாரா? அன்றைக்குத்தான் புரிஞ்சு கொண்டு அப்படி மாறலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியும் மாறலாம். ஒருடைய ஜனாசா நீங்க தோல்விப்பீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால, அது ஞாபகத்தில் நிற்கும். உங்களுக்கு வேண்டிய வரல, அந்த ஜனாசாவுக்காக வேண்டி நீங்க போனீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வாங்க. கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். எங்கட ஜனாசாவுக்கு மக்கள் வருவாங்க. நீங்க என்ன வச்சுக்கோங்க, என்ன சந்தோஷத்துல வச்சீங்க, அப்படி வச்சீங்க, வெள்ளை புடவையில சுத்தி அப்படி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வருவாங்க பார்க்கணும். பெரிய கூட்டம் வரும், எல்லா ஜனாசாக்கும் வருவாங்க பார்ப்பாங்க. வாரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நல்லதுன்னு சொல்லுவாங்க, கெட்டதுன்னு சொல்லுவாங்க, வாயாரோட சொல்லுவாங்க, உள்ளத்தோட நினைச்சுவாங்க. போட்ட கூத்து தெரியுதானே, வாயால் இல்லா சொல்லுவாங்க, உள்ளத்தால் சொல்லுவாங்க. என்ன தெரியுதானே, ஆடின ஆட்டம், போட்ட கூத்து என்னன்னு சொல்லி இந்த நாள் தெரியாமத்தான் ஆடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லுவாங்க. இது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தானா 2 கட்டம் தான், 3வது வராது. இம்மா முஸ்தரீஹும், அவருக்கு ஓய்வு. யாருக்கு? ஜனாஸா. இதுக்கு பிறகு நோம்பு, தொழுக, ஹஜ்ஜி, குர்ஆன் ஓதுறது, எந்த ஒன்றும் இல்லை. அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதி, ரெஸ்ட் ஆகிட்டார், ஓய்வு எடுத்துட்டாரு. அவர் கபர்ல ஓய்வு எடுக்கட்டும். மின் கனோமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்கும்னு சொல்லி மலக்குமார சொல்லி ஆளை தூங்க போட்டுவாங்க. கபருடைய வாக்கு அப்படியே பிடிச்சிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, முஸ்தராஹும், அவரான மத்தாக்களுக்கு நிம்மதி. யாரால? ஜனாஸா. பாப்பா போயிட்டா பாப்பா. இதுக்கு பிறகு நேரத்துக்கு மழை பெய்யும். இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஏண்ட குடும்பத்துக்கு நான் வல்லாஹி சொல்றேன், ஏண்ட குடும்பத்துக்கு நான் முஸ்தரீஹா முஸ்தராஹா என்பது எனக்கு தெரியாது. என் சின்ன காலத்துல மதரசாக்கள்ல போறதுக்கு முந்தி சின்ன பருவத்துல எங்க ஊர் ஜனாஸா நடந்துச்சு. எங்க ஊர் ஜனாஸா எனக்கு பேரெல்லாம் தெரியும், ஞாபகம் பேர் இருக்கு, நான் பேரை சொல்ல விரும்புறேன். ஜனாஸா அடக்கிட்டாங்க. அந்த தாய் இந்தாவே பூர்த்திட்டா. எங்கட உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அந்த தாயை பார்த்து சொல்றது மாமின்னு தான் சொல்லுவாங்க. மாமின்னு தான் பேசுவாங்க. உறவுண்டும் இல்லை, ஊர்ல மாமி. அந்த பெண் இந்த எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு போறாங்க, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான் மாலை நேரம். எங்க தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அந்த மாமிட்ட கேட்டாங்க, எப்படி உம்மா மாமாக்கு பிறகு வாழ்க்கையெல்லாம் போகுதுன்னு கேட்டாங்க. இல்ல உம்மா, ரொம்ப பரக்கத்தா இருக்குது, நல்லா போகுது, சந்தோஷமா இருக்கிறோம். அவர் இல்லாம அவர் இருந்ததை விட நல்லா யார் சொல்றாங்க? எனக்கு இப்பயும் அந்த வார்த்தைகள் காலம் அப்படியே கொடுத்தது.
சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க குடும்பத்தில் இருப்பது அந்த குடும்பத்துடைய வரக்கத்துடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது காரணமாய்க்கோ வேணும். நான் இல்லா போனதுக்கு போற அந்த குடும்பம் என்ன செய்யணும்? இந்த பயான சொல்லக்குள்ளேயே உங்களோட மைண்ட்ல பல வகையான வரலாறுகள் ஓடுவிப்பேன். பல வகையான வரலாறுகள் ஓடும். அந்த குடும்பத்தில் அவன் இல்லா போனதுக்கு போற அந்த குடும்பம் நல்லா இருச்சப்பா. வாக்கில் படிச்சுக்கோங்க. நாங்க இருக்கிறது தான் அந்த குடும்பத்துக்கு பெரிய ஹெல்ப் நாங்க நினைக்கிறோம். இல்லா போனதுக்கு போற நினைச்சாங்க என்ன இவன் இருந்ததுதான் தருத்திய போல சரியா? நாங்க நல்லா இருக்கிறோம். இப்ப குடும்பம் மட்டும் நினைக்குது, எல்லாரும் சேர்த்து போட்டாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த ஜனாதாவை பார்த்து ஒவ்வொருத்தவங்க கொண்டு சொல்லுவாங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு எந்த மார்க்ஸும் அதுக்கு போடப்பட மாட்டாங்க. அது சொல்றவருக்கும் அல்லாவுக்கு வெளியே உள்ளது. ஆனா இப்ப கேள்வி தெரியுமா? இன்றைக்கு ஏண்ட ஜனாதாவை அப்படி வச்சுக்குது. கடைசியாக இந்த ஜனாதாவை என்ற புள்ளதான் பாப்பாண்டு மொத்த பார்த்துட்டு கடைசி என்ன செய்வாரு சொல்லுவோம். கேள்வி என்ன? இந்த புள்ள என்ன பார்த்து என்ன சொல்லுவோம்? எனக்கு இருக்கிற சொத்து நான் இல்லா போனதுக்கு போறதும் அது மட்டும்தான். இது மட்டும் ஜனாதிபதி புள்ள மட்டும்தான். வீடு மையத்துதான் மாறிடும், வாகனம் மையத்திலே வாகனமா மாறிடும், மனைவி விதவையாகிடுவார், பிள்ளைகள் மட்டும்தான் யூசுஃபுத்திர பிள்ளை. பிள்ளைக்கு பேர் மாறாது. உலகத்தில் எனக்கு இருக்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தானாகவே பேர் மாறிடும். அரசு சொத்தெல்லாம் என்ன ஆகிடும்? சீட் பண்ணப்பட்டுடும். கோர்ட்ல போயிட்டு முடிச்சுக்கோங்க, டெஸ்டமோனியல் கேஸ் போங்க. என் வீட்டுக்கு பேர் மையத்தோடு, என் தெருவுக்கு பேர் மையத்து தெரு, என் வாகனம் மையத்து வாகனம். எனக்கு எதுக்குமே கிடையாது. ஒன்றை தவிர இது மட்டும் சொல்லுவோம். என் பிள்ளைகள் மட்டும், அது மட்டும்தான். அழிக்கப்படாத, மாற்றப்படாத, முன்னைய நாள் என்று எழுதப்படாத ஒரே ஒரு பொசிஷன் பாப்பா உம்மா என்ற பொசிஷன் மட்டும்தான். மனைவிக்கு முன்னாலேயும் முன்னைய நாள் மனைவி அப்படி இருக்காங்க. அவன் புத்திய புத்தி முதலாம் வார்த்தை முடிச்சிருந்தா இது முதலாவது வாப்பட புள்ளடி சொல்றதில்ல. இது வாப்படம், ஒரு வாப்படம். உலகத்தில் மாற்றப்படாத சொத்து, மாற்றப்படாத உடைமை பிள்ளைகள் மட்டும்தான். கடைசி இப்ப நான் கேட்கறது ஒரு குரானத்தோட போங்க. நான் பாரத குரானுக்கு தான் ஏத கருத்து இருக்குது. கடைசியாக ஏண்ட புள்ள என்ன பார்த்து என்ன சொல்றோம்? அந்த இடத்திலே நான் எதிர்பார்ப்பேன். பாப்பவா இருப்பா, என் புள்ள என்ன பாராட்டுறோம், என் புள்ள என்ன பாராட்டுறோம். அதுதான் உண்மையான வெற்றி. அந்த இடத்துல ஏண்ட புள்ள என்ன பார்த்து என்ன சொல்லணும்? சொல்லுவோம். வேற அதெல்லாம் செய்வாங்க. பிள்ளை பாவம் மன்னிப்புக்கு துவா கேட்கத்தான் ஜனாசா தொழாவது கேட்கிறோம். குர்ஆன்ல வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்றான், லஅல்லஹும் யஷ்குரூன். இந்த குழந்தைகள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். சொல்லுவோம்.
என் புள்ள எனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும், அவனுக்கு நான் என்ன செஞ்சுக்கணும், செஞ்சிருக்கணும். நான் இப்ப பயான் பண்ணினேன், ஒருத்தருக்கு மாஷா அல்லாஹ் ஹதரத் வந்தாங்க, பயான் பண்ணாங்க, நாங்க படிச்சு கொண்டு அவசியம் ஏதாவது நான் 4 விஷயம் நல்லவங்களுக்கு சொல்லி இருந்தா தான் நன்றியுடன் என்ன செய்யும், உப்பு புளி உள்ளதாக இருக்கும். இல்லாட்டி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செய்ய முடியும், நன்றி உரையாக இருக்கும். ஒரு உப்பு புளி உள்ள நன்றி உரையாக என்ற புள்ள எனக்கு நன்றி தெரிவிக்கணும், என்ற புள்ளைக்கு நான் என்ன செய்யணும், படிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில விளங்கிக் கொள்றதுக்காக ஒன்றா சொல்றேன். யாரு சரி ஒருத்தர் தந்த பிள்ளைகளுக்கு 3இல் 2 கொடுத்து 1 கொடுக்க இல்லையோ, கொடுத்த 2 பத்தி பேச மாட்டாங்க, கிடைக்காத 1 பத்தி செய்வாங்க, பேசுவோம். அதான் மனுஷன். 10 கிடைச்சிட்டு அதுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க, 1 கிடைக்க இல்லை, அதுக்கு என்ன செய்வாங்க, அது புள்ளே சொல்லும், அது புள்ளே சொல்லும். தாயை பார்த்து, தந்தையை பார்த்து, என்ன பார்த்து, என் மனைவியை பார்த்து, உங்களை பார்த்து, உங்களோட பிள்ளைய பார்த்து எல்லாருமே சொல்ல போறாங்க. வாயால சொல்றதல்ல. பாப்பட ஜனாசாவுக்கு பிள்ளையெல்லாம் அழுகுறாங்க, நினைச்சவான பாப்பக்காக வேண்டி அழுகுறாங்கன்னு சொல்லி நாளை காலையில சொல்லுவாங்க, பாப்பட ஜனாசாவுக்கு அழாதவன் என்று சொல்லுவாங்களே என்றதுக்கு அழுகிற பிள்ளை நிற்கிறாங்க. பாப்பக்காக வேண்டி அழ இல்ல, யாருக்காக வேண்டி, ஊருக்காக வேண்டி. நாளைக்கு சொல்லுவாங்க பாப்பட மையத்துக்கு அழாதவனப்பா இவன் என்று சொல்லுவாங்கன்றதுக்காக வேண்டி அழுகிற பிள்ளை நிற்கும். நல்லா புரிஞ்சுக்க வாழ்க்கையில. இங்க இருக்கிற தாய்மாருக்கு சொல்றேன், பிரதர்ஸுக்கு சொல்றேன், அன்பு நண்பர்களுக்கு சொல்றேன், எனக்கு சொல்றேன், எங்களோட பிள்ளைகளுக்கு 3 கேபிட்டல் கொடுப்போம். 3 மூலாதாரங்கள். என்ன மூலதனமாக? மூலாதாரங்கள் கொடுப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல ஒரு வாப்பா. இந்த 3 சொல்லி கொடுத்தாங்க, யா அல்லாஹ் இது 3ஐயும் நான் என் பிள்ளைக்கு சரியா கொடுத்தா தான் என் பிள்ளை எனக்கு நன்றி உள்ள பிள்ளையாக இருக்கும். இந்த 3ல 1 மிஸ் ஆனா என் பிள்ளை என்ன கூட்டி காட்டும். முதலாவது சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லாம் என் குழந்தைகளுடைய ஆத்மீக வறுமையை போக்கி விடுவாயாக. எதை போக்கிடு? ஆத்மீக வறுமையை போக்கி விடுவாங்க. Spiritual capital. ஆத்மீக வறுமையை போக்கிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்றேன், மாப்பா என்று சொல்றேன், நண்பனா இருந்து சொல்றேன். எங்க பிள்ளைகளுக்கு சொன்னதெல்லாம் அவங்க உடனே செய்யணும் என்று யாரும் எதிர்பார்க்கவா. அவனுக்கு விளப்பம் வரக்குள்ள அதை செய்வான். எங்களை பிரச்சனை தெரியுமா? எங்களுக்கு ஹிதாயத்தை கிடைச்சு 50ல தொழாரம்பிச்சேப்ப சொல்லுங்க, எத்தனையோ பேருக்கு 50க்கு போறது, 60க்கு போறது, கொஞ்சம் பிள்ளைகள பெருத்து இதுக்கு போறது, தொழோனம் அப்பான்ற உணர்வு வந்தது 45க்கு போறது. ஆனா 15ல இருந்து உங்க வாப்பா சொல்லி கொண்டு இருந்தாங்க, தோப்பா தோல் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டாங்க, அடிச்சாங்க, கொண்டு விளங்க. 45ல தான் கொஞ்சம் மஷா அல்லாஹ் ஆளாவி உஜாராவி தொழுகிறார்கள். ஆனா இவர் நினைச்சது புள்ள 15ல தொழணும். என்ன மாதிரி 45 வாப்பட தொழுகையை 15 வயசு மாதிரி தொழணும். யார் நினைச்சாரு? இது தவறு, இது தவறுங்க. எதுக்கு எவ்வளவு நேரம் டைம் கொடுக்கணுமோ அவ்வளவு நேரம் டைம் கொடுக்கணும். சொல்றத நிறுத்தவானம், அன்பை நிறுத்தவானம், பாசத்தை நிறுத்தவானம், நெருக்கத்தை நிறுத்தவானம், சொல்லிக்கொண்டே இருந்தோம். வருவான் அப்ப கொஞ்சம் போது டைம் இருக்குது, டைம் இருக்குது, அவசரப்படவானம். ஒத்தட போடா. நாளைக்கு ஷோ, இன்னைக்கு காயுது 103க்கு. டாக்டர் நாளைக்கு எங்க போகணும்?
சோக்கு போகணும். இந்த காய்ச்சலை நிப்பாட்டித்தாங்க. யாரை கேட்டாரு? யார்கிட்ட? டாக்டர் என்ன சொல்லுவாரு? டாக்டர் சொல்ல குறைஞ்சபட்ச விருந்தாளி வீட்டுக்கு 3 நாள் தாண்டிட்டு தான் போவாரு. விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டு தங்குவாரு, 3 நாள் தாண்டி தான் போவாரு. இதை விட வீட்டுக்கு வந்து விருந்தாளி வாப்பா எது? இந்த காய்ச்சல் 3 நாளைக்கு பிறகு வாங்க. 3 நாளைக்கு மேல தங்கி நின்றா இன்ஷால்லா வைத்தியம் செய்வோம். ஒரு வைரஸ் உடம்புல தொற்றாலும் அது எங்களை விட்டு தானாக வெளியே போறதுக்கு எத்தனை நாள் வேணும்? அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க, டைமை கொடுங்க. அவசரப்படவான எங்கட பேரண்ட்ஸுக்குள்ள பிரச்சனைமா அவரு தெரிஞ்சினது 45க்கு பிறகு. ஆனா அவருடைய பிள்ளையெல்லாம் தெரிந்தோட 15 தெரிஞ்சிடணும். யாருடைய பிள்ளையெல்லாம் முடியாது. ஆத்மீக கேபிட்டல், ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் கொடுப்போம். யாருக்கு? யாருக்கு? பிள்ளைகளுக்கு. நான் பல தடவை இதே புத்தகத்துக்காக சொல்லி இதே இடத்தை சொல்லிக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு நாளும் சொல்லிக் கொடுக்கப்பட முடியாது. வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். வாழ்க்கை என்பது படிச்சு கொடுக்கிறவங்க பிளாக் போர்ட்ல, ஒயிட் போர்ட்ல, பயான்ல. இது நீங்க எல்லாம் உட்கார்ந்து பயான்ல எல்லாம் யாரு? ஒரே ஜாக்கள். மத்தாக்கள் நான் கேட்க மாட்டேங்க. அவங்களுக்கு சொல்ற பயான் வானம் ப்ளீஸ் ஷோ அஸ். எங்களுக்கு காட்டுப்போம், எங்களுக்கு வாழ்க்கையை காட்டுப்போம். நாங்க வாழ்க்கையை பார்த்து முடிச்சுக்கோம். தொழுகையை தொழுது காட்டுவோம் பிள்ளைகளுக்கு. தொழுகையை தொழு. குரான்ல தொழுகையை பற்றி பிறந்திக்குது. தொழும்போட்டு வந்தில்லை குரான்ல. குரான்ல தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாக முடியுது. தொழக்கூடியவர்கள் நாசம் உண்டாக. ஆனா குரான்ல தொழும்போட்டு எங்கேயுமே வந்தில்லை. குரான்ல வந்திருக்குது இகாமத்து ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவோம். அல்லதீன யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவோம். குரான் எல்லா இடத்திலும் தொழுகையை பற்றி சொல்லக்குள்ள இகாமத்து ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. ஆனா தொழக்கூடியவங்க தொழும்போடு குரான் சொல்றாங்க தொழுகையை நிலைநாட்டுவோம். என்ன இடத்துல இது எப்படி விளக்கப்படுத்த? இது எப்படி விளக்கப்படுத்த? நான் வித்தியாசம் சொல்லவா? தொழுகைக்கு தக்பீர் கட்டினா மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வரும். சலாம் கொடுத்தா எல்லாம் மறந்து வைக்கிறோம். அசனுக்கு கட்டினா ஞாபகம் வரும். சலாம் கொடுத்தா எல்லாம் போய்க்கிறோம். தொழுகையை நிலைநாட்டினா ஞாபகத்தில் உள்ளதெல்லாம் வெஞ்சிடும், மறந்து போயிடும். தொழுகைக்கு தொழுகிறேன் என்ற அர்த்தம் என்னன்னா, தொழுகைக்கு தக்பீர் கட்டினா அந்த பேமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அவரை டெலிஃபோன் போட பறந்துட்டனே, இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் வரும். தொழுகையில லிஸ்ட் செஞ்சிடுவோம். சலாம் கொடுத்தோம் லிஸ்ட் வைக்கிறோம். எங்கிருந்து அசனுக்கு வந்தா மறுவ ஞாபகம் வரும். அந்த லிஸ்ட் அப்படியே. தொழுகையை நிலைநாட்ட அர்த்தம் தெரியுமா? இதுக்குள்ள வரக்குள்ள எவ்வளவோ விஷயம் தலையில் இருந்துச்சு. தக்பீர் கட்டிட்டோம், என்னாச்சு? எல்லாம் மறந்து. ஒரு உதாரணம் உண்டு. ஒரு சின்ன உதாரணம் நமக்கு உதாரணம் சொல்லி, தொழுகையை நிலைநாட்டினா காது செவிடாவிடணும், காது கேட்காது. எங்க வீட்டுல இந்த 3 வருஷத்துக்குள்ள கார்ட்டூன் பார்க்குது தானே. 3 வருஷத்துக்குள்ள செய்து கார்ட்டூன் பார்க்குது. இந்த கையில போன் எடுத்து 3 நிமிடம் போகக்குள்ள விஞ்ஞான உலகம் சொல்லுது அந்த பிள்ளையுடைய காது செவிடாவிடும். நீங்க பேசுற வளமையா பேசுற லாங்குவேஜ்ல பேசினா பிள்ளைக்கு என்ன செய்யாது? விளக்காது, கேட்காது. போய் தொட்டா கோபம் வரும். பக்கத்துல யாரும் கூட கண்டுகொள்ளாது. இன்றைக்குள்ள மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது அந்த பிள்ளைக்கு சர்ஜரியும் செய்யலாம். எதை கொடுத்துட்டு கையில போன கொடுத்து. ஏன்னா அந்த புள்ள கார்ட்டூன் பார்க்க இல்ல, கார்ட்டூனுக்குள்ள போய் கார்ட்டூனை பார்க்க.
வயசு பிள்ளைக்கு காட்டும் அப்படி பார்க்கணும்னா எனக்கு 55 வயசுல என்ன அப்படி தொழிலாக இருக்குது. உம்மமாருக்காக லேசான வழி இன்னைக்கு சாப்பாடு தீர்த்துறதுக்கு போன கையில கொடுத்துட்டு 5 பேருக்காக்கின சாப்பாட்டை மரண பிள்ளைக்கே கொடுத்துடலாம். அதுக்குள்ள வாயை திறந்து கொண்டே இருக்கும். வாயை திறந்து கொண்டே இருக்கும். அதை திண்டு புள்ள தின்னது இல்லை, புள்ள சாப்பிடுறது இல்லை. அந்த பிள்ளைக்கு பிஸ்மிலும் இல்ல, ஆவும் இல்ல, ஹராமும் இல்ல, ஹலாலும் இல்ல, என்ன திண்டேன்டே தெரியாது யாருக்கு. அம்மா நினைக்கிறா, உம்மா நினைக்கிறேன், நான் கொடுத்துட்டேன் சாப்பாடு தீர்த்துட்டேன்னு சொல்லி இல்ல. வாழ்க்கையில உலகத்தை எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்கி லைக் பண்ணி நாங்கள் அதை செய்வோமோ அப்படி தொலைப்பளவுக்கு எனக்கு ஒழுக்கம் அப்படி தொகை நசீபாக்குவாங்க. இப்ப இந்த நான் சொன்னதை வச்சுக்கொண்டு அந்த காலத்துல படிச்ச வரலாறு நினைக்குது. அலுவலக காலர் முள்ளு அம்பு எழுதிச்சது, எல்லாரும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அந்த அம்பு எடுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள கிடைக்கல. அலுவலக சொன்னாங்க, ஒருத்தர் கஷ்டப்பட வேணாம், நான் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுறேன், நான் தொலை நின்றதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க அதை எடுத்துருங்க. அப்படியா? தக்பீர் கட்டினாங்க, அம்பு எடுத்துட்டாங்க. சனாங்குழுது கேட்டாங்க, எடுக்கலையான்னு கேட்டாங்க. இல்ல எடுத்துட்டோம், எடுத்துட்டோம். தொழுங்கோ, தொழுகைக்குள்ள போய் நான் லண்டன்ல இருந்து வாரன் பிளைட்ல ஒரு 6 மாசத்த காலம் முன்னாடி 9:45 பிளைட் அங்கிருந்து நைட்ல சீட் உட்காந்துட்டேன். ஒரு அவர்ல சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். திண்டு போட்டு இன்னும் ஒரு அவர் போக்குள்ள ஃபிளைட் அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் தூக்கம். நைட் ஃபிளைட், 12 hours ஃபிளைட். நல்ல தூக்கம் எல்லாரும். என் சீட்டுக்கு பின்னுக்கு இருந்த ஒரு சகோதரி நட்டு மிசியில விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகண்டா கொஞ்சம் என்னாச்சு, ஒரு பெண் தனியா அழுது கொண்டிருக்கும் பொழுது என்னம்மான்னு கேட்கறதும் என்ன இல்லை, முறை இல்லை. அது நடுவு செய்து இரவு நேரத்துக்கு கேட்காம இருக்கிறதும் என்ன இல்லை, சொல்லுங்க, முறை இல்லை. சரி, எழுப்பி போய் அங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்கிட்ட சொன்னேன், தாய் அழுது கொண்டிருக்குதுமா, பேச்சு பாரு, என்னமோ தெரியா. பேச்சு பார்த்து அவரோட பேசினாவோ காது கேட்கல. என்ன தெரியுமா அழுகிறா, பணம் பார்த்துக்கொண்டு அழுகிறா. எதை பார்த்துக்கொண்டு? படத்தை பார்த்துக்கொண்டு. தமிழ் படம் ஓடுது அவன் டெம்ப்ல, அதை பார்த்துக்கொண்டு அழுகிறாள். நான் யோசிச்சேன் அந்த நேரத்தில், குரான் இவ்வளவு எல்லாம் ஓதி 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 தொழுவிக்கிறான், ஏன் என்று எழுத வருதில்லை. அன்றைக்கு தான் படிச்சு கொண்டேன். அவன் படம் பார்க்கல, படத்துக்குள்ள வைத்து படத்தை பார்த்தான். அவன் தொலைல தொழுகைக்குள்ள போய் தொழுதான். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட 2 ரக்காத்து தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சா எல்லாம் சரியா. பிள்ளைகளுக்கு ஆத்மீக வறுமையை இல்லாம கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். சும்மா கூப்பிடுங்க பிள்ளைகளை, வாப்பா நான் மௌத்தானா நீதனை தொழிலிக்கணும், என்ன தொழிலிக்கிறதுக்கு ரெடியா? நீ துவாலாம் பாடமா, என்ன ஓத போறாய்? உன்ட தாயை உன்ட மாப்பா நீதனை தொழிலிக்கணும். எனக்கு ஆட்களுக்கு மௌத்த பத்தி பேச பயம். மௌத்த பேசுற வாழ்க்கையில பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்க எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்ற, அன்பா சொல்றேன், ஒவ்வொரு சமூகத்தோட எங்களோட சமூகத்தோட பார்த்து கொண்டு சொல்றேன். எங்களை வாப்பமாரெல்லாம் இந்த காலத்துல மௌத்தாகக்குள்ள பிள்ளைகளுக்கு உள்ளவற்ற பிரச்சனைகளை வச்சுட்டு தான் போறாங்க. சொத்துக்களை பிரிச்சு கொள்ள பிரச்சனை, சொத்துக்களை பிரிச்சு கொள்ள பிரச்சனை. ஒரு வாப்பாட்ட சொன்ன போய் அவன் நல்லா இருந்தார், 1 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தார், எந்த பிரச்சனையும் இருக்கிற அவர்கிட்ட சொன்னேன். ஏன் சொன்னோ தெரியாது, சில சந்தர்ப்பங்கள் சில வார்த்தைகள் சில மக்களுடைய வாயால சும்மா வந்துடும். ஆஜியா சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரிச்சு முடிச்சிட்டீங்களா ஏன்னு கேட்டாலே,
நல்லதானே? இல்லை, எந்த பிள்ளை ஒன்றும் அப்படி இல்லை. அவங்க எல்லாரும் ஒத்துமையான ஆட்கள், எந்த பிரச்சனையும் பட மாட்டாங்க, அவங்க பிரிச்சு கொள்வாங்கன்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு நான் சந்தோஷம். ஒரு மனஸ்தாபம் அவரும் என்னோட அன்பா சொன்னேன், நானும் அன்பா சொன்னேன். ஒரு கண்ணுக்கு நடந்து முடிச்சு. இதை முடிஞ்சதுக்கு போற அவர் 3 மாசம் மௌத்தாயிட்டார். நோய்க்கு இந்தியாவுக்கு போன செக்அப் பண்ணுறதுக்கு செக்அப்புக்கு போனவங்க சொன்னா உனக்கு இந்த நோயிட்டாங்க, அதோட கவலைப்பட்டாரு, வருத்தம் வந்துச்சு. பார்த்தா அதுல மௌத்தாயிட்டார். மௌத்தாவை ஜனாசா அடக்கம் செஞ்சு 7 மாசமா வரல. 4 பிள்ளைகள் 4 கோணத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் வடக்குல, ஒருத்தர் தெற்குல, ஒருத்தர் மேற்குல இருக்கு. சொந்த பிரிக்கிறது நல்லதா தெரியும். எங்கட சொத்து நாங்க வச்சுட்டு போன சொத்தை பிரிச்சு போடுறதுல எங்கட குடும்ப பிரச்சனை வரும். விளங்கியும் தெரிஞ்சும் பிரச்சனையை அப்படியே வச்சுட்டு போறாங்க. என்ன சொல்றாங்களா, நாம போனது கூட வேண்டியது செஞ்சு போட சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். நான் இந்த வருஷத்துக்கு ஒரு ஊர்ல பேங்காக்ல இருந்து எனக்கு 5 கோல் வந்திருக்கும். சொத்துக்கள் எப்படி பிரிச்சு கொள்ளணும், எப்படி பிரிச்சு கொடுக்கணும், எப்படி இதை செய்யணும். எனக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. என் சொத்துல ஆம்பளை பிள்ளைகள் யாரும் இல்லாண்டா என் பிரதர்ஸ் மாருக்கும் சிஸ்டர்ஸ் மாருக்கும் என்ன போகும், பங்கு போகும். எப்படி அந்த பங்கை கொடுக்கணும், என்ன செய்யணும், அதுக்கு சட்டம் என்ன? மாஷா அல்லாஹ். தயவு செஞ்சு சொல்றேன், பிள்ளைகளுக்கு ஆத்மீகத்தை சொல்லிக் கொடுப்போம். நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் மௌத்தானா என் சொத்து உனக்கு இத்தனை விதம் ஹலால், அதுக்கு மேல ஹலால் இல்ல. அதை சொல்லிக் கொடுப்போம். அந்த சொத்தை வாங்கக்குள்ள உங்களோட வசியத்தோட உங்களோட அட்வைஸ் அவனுக்கு வேலை செய்யும். யாருக்கு? இந்த வாப்பா சொல்லிட்டு எனக்கு இது ஹலால் சொல்லி எனக்கு அட்வைஸ் வீணாக மாட்டாது. முதல்ல ஆத்மீக கேபிட்டல். 2வது கேபிட்டலை கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல பேரை கொடுப்போம். பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்போம். வாப்பா ஒரு வாப்பா பிள்ளைக்கு கொடுக்கிற பெரிய சொந்தம் நல்ல பேர். அது அவர்கிட்ட வாங்கலையா, அது அந்த குடும்பத்துக்குள்ள. நீங்க கொடுக்கிற சொத்துக்கள்ல மெட்டீரியலை விடவும் பௌதீக வளங்களை விடவும் ஒரு பிள்ளைக்கு ஒரு வாப்பா கொடுக்கிற நல்ல பேருக்கு தானே, அதுதான் ஆக பெரிய கேபிட்டல். ஆகப்பெரிய கேபிட்டல். அவன் வாழ்ந்து கொள்வான். யாரு இதுல சில கட்டங்களை விட பிள்ளைக்கு கொடுக்கிற கிஃப்டிக்கிறே சொத்திக்கிறே அது எப்படி திரும்ப இருக்கும். அவரே சொல்லுவேன், ஒரு வாப்பாக்கு 2 பிள்ளை, 3 வயசு பிள்ளை ஒன்று இருக்குது, 15 வயசு பிள்ளை ஒன்று இருக்குது. 3 வயசு பிள்ளைக்கு போயிட்டு நல்ல ஒரு டொய் ஒன்று வாங்கினாரு. என்ன டொய்? ஒரு BMW கார் வந்து டொய் ஒன்று வாங்கினார். ரிமோட்ல வேலை செஞ்சு நல்ல ஒன்று வாங்கினார். வாங்கிட்டு போயிட்டு அதே இன்னொரு கார் அதே மாதிரி வாங்கினார். 2 கார். 15 வயசு மகனுக்கு அதே காரை கொடுத்தாரு. சொல்லுங்க, அதே பிஎம் கொடுத்தாரு. 3 வயசு மகன் வாப்பாக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்லி வாப்பாட கையை முகந்து வாப்பாட்ட கெஞ்சி சந்தோஷமா வாங்கிட்டு போவாரு. 15 வயசு நான் என்ன செய்வாரு சொல்லுங்க, என்ன கேட்பாரு? என்ன தலை சத்தமா? நீங்க இன்றைக்கு சேர்க்கிற சொத்து உங்களுக்கு அந்த 3 வயசு பிள்ளைக்குள்ள BMW மாதிரி கேளும். ஆனா நீங்க மௌத்தாகக்குள்ள அந்த சொத்தை நினைச்சு கவலைப்படுவீங்க. இந்த சொத்து தான் இந்த பிள்ளைகளுடைய சண்டைக்கு காரணமா போகுது. நான் வாழ்ந்து கொண்டு பேசுறேன், உங்களோட வாழ்ந்து கொண்டு பேசுறேன். பிள்ளைகளுக்கு ஆத்மீகத்தை கொடுப்போம், நல்ல பேரை வாங்கணும். நல்ல பேர், சமூகத்துல நல்ல பேர். இன்னால்ட பிள்ளைகளுக்கு சொல்றோம், வாப்பட பேர்ல வாழவானா, நீங்க உங்களோட பேர்ல வாழ்ந்துருப்போம். மார்க்கெட்டு சொல்லுது, வாப்பட்டு சொல்லுது நல்ல பேர் யாரும் கொடு. பிள்ளைகிட்ட சொல்லுது வாப்பட பேர்ல வாழாதே, உனக்கு அட்ரஸ் வேணும். எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க?
வாப்பட பேர்லயே வாழ்ற பிள்ளைக்கு கிரியேட்டிவ் இல்லை. ஹாஜியாண்ட மகன் தான் பேரு. அந்த அவட பேரே தெரியாது. யாருக்கு? யாருக்கு? சமூகத்துக்கு. வாப்புக்கு சொல்லிட்டு உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கிற ஆக பெரிய நல்ல சொத்தன்னா நல்ல பேர். இன்னாண்ட மகன் புலிக்கு பிறந்த பூனையாகுமா? அது வாப்பதான். அது இப்படித்தான். சுபஹானல்லாஹ். இரண்டாவது கேபிட்டல் சோசியல் கேபிட்டல். சமூக அங்கீகாரத்தை கொடுக்கணும். யாருக்கு? யாருக்கு? பிள்ளைகளுக்கு சமூக அங்கீகாரம். ஜக்காத்தை கணக்கு பார்ப்பீங்களா? இந்த வருஷம் ஜக்காத்தை கணக்கு பார்க்குறீங்களா? பிள்ளைகளை கூட்டி போவோம். உட்காரு. ஜக்காத்தை கணக்கு பார்த்து இதுதான் ஜக்காத்து. இதுதான் கொடுக்க வேண்டியது. இவ்வளவு வர வேண்டியது. யாரும் கொடுப்போம். என்ன செய்வோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், காபத்துல்லாவை நீங்க மட்டும் பெற்று கட்டவான தயவு செஞ்சு மகனே கூட்டி கொண்டு போயிட்டே கட்டுங்கோ. வாஹிதுனா இலா இப்ராஹிம் وإسماعيل الطاهر بيتي للطائفين والعاكفين والركع السجود. காபத்துல்லாவை கட்டக்குள்ள சொன்னாங்க தனியா கட்டவானா, மகனே கூட்டி கொண்டு போயிட்டு தான் கட்டணும். மகனை நீ கூட கட்டுற மாதிரி. ஜக்காத்தை கணக்கு பார்க்குறீங்களா? சேர்ந்து செய்வோம். பள்ளி போறீங்களா? கூட்டிட்டு வாங்குவோம். இல்ல நீங்க போக வாங்க, நான் வாரங்கள சரி வாப்ப நான் போறேன் வாங்குவோம். வரும் இன்ஷாஅல்லாஹ். அவசரப்பட வேண்டாம். வந்தோடனே தொழுது முடிச்ச உடனே திருப்பி பார்க்கவும் வேண்டாம். வந்திக்கிறான்னு சொல்லி அது சிஐடி வேலை. அது வாப்பட வேலையே இல்லை. திரும்பி பார்க்க வேணாம். போய் கேட்கவும் வேணாம். வருவான். டைம் வரும். இந்த ஓதி நான் பார்த்த துத்திரி உண்டா சாத்தா தக்கணும் முக்கினி இந்த ஸ்தானிலும் நினைக்கும். இரண்டாவது கேபிட்டல். முதலாவது ஆத்மீகம், இரண்டாவது என்ன? சோசியல் கேபிட்டல். மூணாவது பிள்ளைகளை குடும்பம். போதுமான அளவு அவனுடைய வாழ்க்கையை கம்ஃபர்டபுளா இருக்கும். வறுமையில வாழ வச்சு வாழும். போதுமான அளவு செல்வம் இருக்கும். எந்த அளவுக்கு நான் குர்ஆன் சொல்றது, சாப்பாட்டுக்கு பிறகு பலவர்க்கம் தின்ற அளவுக்கு பொருளாதாரமும் வாப்பாட்டை இருக்கும். சாப்பாட்டு பிறகு பலவர்க்கம் தின்ற அளவுக்கு எங்க இருக்கணும்? பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கும். வீட்டுல கஷ்டம், வீட்டுல வறுமை, வீட்டுல பிரச்சனை, வீட்டுல திண்டு இல்ல, வீட்டுல ஒன்றும் இல்லைன்னா முதலாவது ரெஸ்பெக்ட் இல்ல போயிட்டு. யார் ரெஸ்பெக்ட்? யார் ரெஸ்பெக்ட்? பாப்பா. அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், அட என்ன தொழுது வணங்கி தொழுப்பா, உன பசிய போக்கினவன் நான் சொல்றேன். யாரு? لإيلاف قريش فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع. நீ என்ன வணங்கி வழிபடு, நான் உன பசிய போக்கிக்கிறேன். முதலாவது வயிற்று பசிய போக்கணும். மனைவியிட, குடும்பத்திட, பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். ஆடம்பரம் அல்ல, டாம்பிகம் அல்ல, எல்லை மீறுதல் அல்ல, போதுமான அளவு பொருளாதாரம் இருக்கும். யார்கிட்ட? பாப்பாட்ட. இது மூணும் இருந்தா தான் லஅல்லஹும் யஷ்குரூன். ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة. என்ற குடும்பம், என்ற சந்ததி, என்ற மனைவி, என்ற பிள்ளை எல்லாரும் தொழுகையை நிலைநாட்டும். தொழுகிறாக்கள் அல்ல, தொழுகையை நிலைநாட்டாக்கள். தொழுதுட்டு எதையும் பெற்றுக் கொள்வார்கள். தொழுதுட்டு எதை கேட்டால் அவங்களுக்கு கிடைக்கும். தொழுகை அவங்களுக்கு போதும். எங்க வீட்டுல தொழுக போதும், நாங்க தொழுகையால சாதிச்சுக் கொள்வோம். இது ஆகப்பெரிய கேபிட்டல். இது ஆகப்பெரிய கேபிட்டல். இரண்டாவது, வஜஅல் அஃஇதத்த மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர். இப்ராஹிமுடைய குடும்பம், ஹாஜருடைய குடும்பம், இந்த பரம்பரையில வந்தவங்க சுப்ஹானல்லாஹ் நல்ல பேர் வாங்கி கொடுக்க பிள்ளைகளுக்கு. சும்மா சொல்லுங்களேன், அல்லாஹ் மன்னிக்கட்டும், எல்லாரையும் பாதுகாப்பானாக. நாங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சா சரி, இப்படி சொல்லுங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்யாணம் முடிச்சாமலே புள்ள கிடைச்சிட்டு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள கிடைச்சிக்குது சொல்லுவோம்.
புள்ள கிடைச்சது. அந்த புள்ளைய சுமந்து புள்ள கிடைச்சது சரியான கஷ்டப்பட்டாங்க. فكنت نسيا منسيا فلما ان جاءها المخاض الى جذع النخل فقالت يا ليتني مت قبل ذلك وكنت نسيا. எனக்கு அந்த பிரசவம் வந்திருக்குது, பிரசவத்துல கஷ்டப்படக்கூட சொல்றாங்க, அல்லாஹ் இப்படி ஒரு பிரசவமா, இப்படி ஒரு மானக்கேடா, கல்யாணம் முடிச்சாம வலன்யம் சஸ்லி பஷர், நான் கல்யாணம் முடிச்சவும் இல்லை, நான் விபச்சாரியும் இல்லை, நான் விபச்சாரம் செய்யவும் இல்லை, கல்யாணம் முடிச்சவும் இல்லை, எனக்கு ஒரு கற்பம் தரிச்சிருக்குது, புள்ளைய சுமந்திருக்கிறேன், யா அல்லாஹ். சரி, இப்ப புள்ளைய பெற்றெடுத்துட்டாங்க. அடுத்த பிரச்சனை இந்த புள்ளைய எடுத்துக்கொண்டு போறது ரோட்டுக்கு, இந்த புள்ளைய ரோட்டுக்கு கொண்டு போனது அல்லாஹ்வோட கட்டளை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த புள்ளைய எடுத்துக்கொண்டு போறாங்க ரோட்டுக்கு. ரோட்டுக்கு போகக்குள்ள யாருமே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நீ விபச்சாரம் செஞ்சிட்டான்னு சொல்லல. நல்லவா படிக்க குர்ஆன், குர்ஆன் உலகியரோடு சேர்ந்து பேசுது. மரியமுக்கு யாரும் நேசல்ல. மரியமுக்கு சொன்ன வார்த்தை தெரியுமா? மா கான அபூகி இம்ரா ஸௌனின் வமா கானத் உம்முகி பகியா. மரியமே, உங்க வாப்பா அப்படி ஆனது அல்லையே, உங்க உம்மா அப்படிப்பட்ட வெச்சானி அல்லையே, இந்த நோய் எங்க உனக்கு வந்துச்சுது? குர்ஆன் சொல்லுது, விபச்சாரம் என்பது பரம்பரையிலிருந்து வர நோய். விபச்சாரம் என்பது வரது சொல்லுமா, பரம்பரைக்கு வர நோய். புரியுது? தனியா பேசுவோம். அல்லாஹ் உச்சியமான இது மூணையும் குடும்பம், ஆத்மீகம், சமூகம், பொருளாதாரம். லஅல்லஹும் யஷ்குரூன். அப்பதான் இந்த குடும்பம் எனக்கு என்ன செய்வாங்க? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா, தௌஃபீக் செய்வானா. எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் நாங்க பாராட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. உண்மையான ரியல் பாராட்டு என்ன தெரியுமா? எங்களோட பிள்ளைகள் எங்களை பாராட்டுவதுதான். எங்களோட பிள்ளைகள் எங்களோட கடைசி நாளன் எங்களை பார்த்து, பாப்பா பத்திரமா போய் சேருங்க, ஓய்வெடுங்க, சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ், செய்ய வேண்டியதை கணக்கா செஞ்சுட்டீங்க, யாருக்குமே கடன் இல்லை, எங்களுக்கு நீங்க கடன் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க தந்த காட்டி தந்த அதே வழியில நாங்க வாழ்ந்துட்டு போவோம் என்று சொல்லி எங்களை பிள்ளைகள் எங்களை பார்த்து சொல்லுவது தான் நாங்க வெற்றி பெற்றவர்கள். அந்த இடத்துக்கு வந்து சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக வந்து சேர்ப்பான். ஒரு நாள் வீணாக்க மாட்டான். நாங்க சொல்றோம் சாப்பாட்டே வீணாக்காதே என்று சொன்னா எங்களோட ஐடியாவை எங்களோட துவாவெல்லாம் வீணாக்க மாட்டோம் இல்லையா? வீணாக்க மாட்டோம். கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். நல்ல மக்களுடைய எதையுமே அல்லாஹ் வீணாக்குறதில்ல. இன்றைக்கு அவசரப்படவானா, இன்றைக்குள்ள வச்சு முடிவு செய்யப்பட மாட்டாது. முடிவு செய்யப்படுற ஆகிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா. இன்றைய விட எது நல்லா? முடிவு தான் நல்லா. முடிவு நல்லதா அமையும். ஹோப் ஹோப். அதனால தனியா பேசணும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அல்லாஹ்வுக்கும் பள்ளி நிர்வாகம், சமூகத்துக்கும், மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. எல்லாருடைய துஆக்களையும் எல்லாரையும் சேர்த்துக் கொள்வோம், இணைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை கூட அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு கண் குளிர்ச்சி நசீபாக்குவானாக. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل السماء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد. اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك اللهم عمن سواك واغننا بفضلك اللهم عمن سواك. اللهم ارحمنا بترك المعاصي عبدا ما عبديتنا، وارحمنا أن نتكلف ما لا يعنينا،
وارزقنا حسن النظر فيما يرضيك عنا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك اللهم من سخطك والنار. يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شؤوننا كلها، أصلح لنا شؤوننا كلها. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله இந்த பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த குற்றங்களை மன்னித்து அருள்வாயாக. நாங்களோ பகிரங்கமான பாவிகள் யா அல்லாஹ், பகிரங்கமான குற்றவாளிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பாவங்களுக்கு சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை யா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி ரமதானாக இந்த ரமதானை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். இன்னும் பல ரமதான்களை சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். நல்லமல் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். உன்னிடத்தில் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். எங்களை பொருத்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். உனக்கு நாங்கள் தேவை இல்லை யா அல்லாஹ், அல்ல எங்களுக்கு நீ தேவை யா அல்லாஹ். எங்கள் ஒதுக்கினாதே யா அல்லாஹ், எங்கள் ஓரமாக்கினாதே யா அல்லாஹ். எங்களை பிள்ளைகளை எங்களை கண்களை புரிந்து வைப்பாயா. பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு கண் குளிர்ச்சி நசீபாக்குவாக யா அல்லாஹ். நிச்சயமாக நீ இறக்கக்கூடியவன் யா அல்லாஹ், நீ கருணையுடையவன் யா அல்லாஹ். என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் வரக்கத்தை செய்வாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அனைவருக்கும் ஆகியத்தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் வஃபாத்தாகி விட்டார்களுடைய கவர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா. பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு மேலான அருள் செய்வாக யா அல்லாஹ். இந்த சபையை நீ பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ். இந்த மஜ்மாவை நீ பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ். உன்னுடைய நல்லடியார்கள் யா அல்லாஹ், உங்களுக்கு கையேந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹலாலான எல்லா வகையான தேவைகளை பூர்த்தி செய்வாக யா அல்லாஹ். நோயில்லாத வாழ்வை நசீபாக்குவாக யா அல்லாஹ். குறையில்லாத செல்வத்தை நசீபாக்குவாக யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை நசீபாக்குவாக யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை நசீபாக்குவாக யா அல்லாஹ். முன்னும் பின்னும் வலதும் எங்களை பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா நபிய்யில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد عليه وسلم.